மாயிலாத்துன் சாய்ந்தும் சரிந்தும் நடப்பாள், முமீலாத்துன் அடுத்தவருடைய கவனத்தை தன் பக்கம் இழுப்பாள். பெண்கள் வெளியே போகின்ற பொழுது, அந்த பெண் தனியாக செல்லுகின்ற பொழுது ஷைத்தானும் அந்த பெண்ணை தொடர்கிறான். மனவஸ்துக்களை பூசி செல்கின்ற பெண்கள் இன்றும் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். வெளியே செல்லுகின்ற பொழுது பெண்ணுக்கு மனம் தேவையில்லை, அவளுக்கு மனம் தேவை எங்கே? அவருடைய கணவனுக்கு முன்னால். கணவனுக்கு முன்னாடி நிக்கும்போ இங்க கறி பூசி அங்க அழுக்கா இப்படி நிக்கிறது, வெளியே போகும்போ அலங்கரிச்சு போகுது. இதா இஸ்லாம்? உன்னுடைய அழகை கணவனிடத்தில் காட்டு, அடுத்தவன் பார்ப்பதற்கு அல்ல உன் அழகு. உன் அழகை ரசிக்கக்கூடிய ஒரே உரிமை கணவனுக்கு மட்டும்தான் உண்டு. மௌத்து வீட்டுக்கு போனாலும் லிப்டுக்கு போட்டு போற ஊர்கள்லாம் இருக்குதான். கொஞ்சம் கழிஞ்சா மையத்துக்கும் கூட போட்டு விடுவான் லிப்டுக்கு. என்னங்க நபிகள் நாயகம் சொல்றாங்க, மாயிலாத்துன் முமீராத்துன் அடுத்தவர் தன்னை பார்க்க வேண்டும், அடுத்தவர் தன்னை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நடக்கக்கூடிய பெண்கள். மாயிலா முடிகளை அலங்காரமாக வைத்து காட்சி தருவார்கள். அப்படிப்பட்ட பெண்கள் லா யதுகுல்லல் ஜன்னா, அந்த பெண்கள் சொர்க்கத்தில் போக மாட்டார்கள். சொர்க்கத்துக்கு போகணுமா? சொர்க்கத்தை பத்தி நமக்கு தெரியல. இன்னைக்கு ஏதாவது சொர்க்கத்தை பத்தி நமக்கு தெரியணும்னு சொன்னா உலகத்தை பத்தி நமக்கு தெரியணும். உலகத்தை பத்தி நமக்கு தெரிஞ்சாதான் சொர்க்கத்தை பத்தி தெரியும். இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல போனா எவ்வளவு அலங்காரங்கள், ஒரு ஜவுளி கடையில போனா, ஒரு ஜுவல்லரி கடையில போனா, பெரிய பெரிய கடைகள்ல போனா அந்த அலங்காரங்கள் நம்மை அப்படியே இழுக்கிறது. இதே இப்படி என்றால் இந்த உலகத்து அற்பமான இந்த உலகத்துடைய இந்த இன்பமும் அலங்காரமும் இப்படி என்றால் சொர்க்கம் எப்படி இருக்கும்? அருமை தாய்மார்களே, சொர்க்கத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். சொர்க்கத்துடைய முற்றத்தில் கிடக்கக்கூடிய அந்த கற்கள் இருக்கிறதே, கற்கள், அது வைரமும் வைடூரியமும். சொர்க்கத்துடைய முற்றத்தில் கிடக்கக்கூடிய கற்கள் வைரமும் வைடூரியமும். ஒரு பவன் மாலை வாங்குகிற நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனால் எத்தனையோ கோடி டாலர்கள் கொடுத்தாலும் வாங்க முடியாத வைர வைடூரியங்கள், மாணிக்கங்கள், மரகதங்கள் எல்லாம் சொர்க்கத்தின் முற்றத்தில் கொட்டி கிடக்கிறது. அப்படி என்றால் அந்த சொர்க்கத்துடைய உள்பகுதி எப்படி இருக்கும்? அந்த சொர்க்கத்தில் இப்படிப்பட்ட பெண்கள் போக மாட்டார்கள். எப்படிப்பட்ட பெண்கள்? ஆடை பெயர் அளவிற்கு ஆடையை உடுத்திருப்பார்கள், ஆனால் அவளுடைய அவுரத்து முழுமையாக மறைக்கப்பட்டிருக்காது. அடுத்தவன் தன்னை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய பெண்கள் லா யதுகுல்லல் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். சொல்வது யார்? வாழ்க்கையில் ஒரு தடவை கூட பொய்யுரைக்காத சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து நபிகள் நாயகம் கேட்டார்கள், யா ஃபாத்திமா அத்தருளைன அன் தகூனி சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்து பெண்களுடைய தலைவியாக நீ விரும்பவில்லையா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை நேசிக்கிறோமா? அவர்கள் வாழ்ந்ததை போன்று வாழ வேண்டும் என்று மௌத்து வரும் என்று யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த மௌத்து வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வும் ரசூலும் பொருந்திக் கொண்ட நிலையில் நமக்கு மௌத்து வர வேண்டும். அதுதான் கைர், அதுதான் நமக்கு சலாமத். அதனால் அன்பு தாய்மார்களே, நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகுன் நார வலோ பிஷிக்கி தம்ரா, பேரீத்தம்பழத்துடைய பாதியை கொடுத்தாவது நீங்கள் நரகத்தை தொட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பெண்களை பார்த்து சொன்னார்கள். மீண்டும் சொன்னார்கள், சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்று மட்டுமல்ல, வலா யஜிதுன ரீஹஹா, வலா யஜிதுன ரீஹஹா, அந்த சொர்க்கத்துடைய அந்த சுகந்தத்தை கூட அந்த பெண்கள் நுகர மாட்டார்கள். அந்த சொர்க்கத்துடைய சுகந்தம் எந்த அளவுக்கு வீசும் தெரியுமா? 500 மைல்
நடந்தால் எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ அந்த தூரம் வரை சொர்க்கத்துடைய சுகந்தம் அப்படியே வீசும். அந்த வாடையை கூட இப்படிப்பட்ட பெண்கள் நுகர முடியாது என்பதாக சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அதனால் இறையச்சமுள்ள பெண்களாக வாழுங்கள், தக்வாவுள்ள பெண்களாக வாழுங்கள், அல்லாஹுவை பயந்து வாழுங்கள். இந்த உலகத்துடைய சுகங்கள் அற்பமானது. அற்ப சுகத்திற்காக வேண்டி, அற்ப லாபத்திற்காக வேண்டி உன் ஈமானை நீ இழக்கிறாயே, உன்னுடைய எல்லா கண்ணியத்தையும் நீ இழந்து விடுகிறாயே. ஈமான் சாதாரண விஷயமா? ஈமான் சாதாரண விஷயமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தாக அல்லாஹ் நம்மை ஆக்கினாரே, அது சாதாரண விஷயமா? ஆதம் பெருமக்களில் எல்லோரிலும் நம்மை அன்பு கொண்டே வேத நபி ரசூல் உம்மத்தாக்கும் வெகு நன்றிக்கு பாதங்கள் மேலும் சீரங்கீழுமாய் 10,100,000 ஆண்டுகள் ஓதித்தவம் செய்தாலும் போதாதே அன்று வந்ததற்கே. ஆதம் பெருமக்களில், ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிள்ளைகளில் அல்லாஹ் நம்மீது அன்பு கொண்டு